கேரளாவில் ஒரு பொண்ணு பஸ்ஸில் போயிட்டு இருந்தப்போ அந்த பொண்ணுக்கிட்ட ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டதாகவும் இவர் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க ஒரு வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க. அப்படி அப்லோட் பண்ணப்பட்ட வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க. அதனால அந்த வீடியோ நிறைய ட்ரெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸும் நிறைய அந்த வீடியோவில் அந்த நபரை திட்டி நிறைய கமெண்ட்ஸும் வருது. அதுக்கப்புறம் இதனால அந்த நபர் சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்து போறாரு. அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி சூசைட் பண்ணிக்கிறதுக்கு இதுதான் காரணம், என் மேல இப்படி ஒரு ஃபேக் அலிகேஷன் வச்சுட்டாங்க, அதனால தான் நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே லெட்டராவோ இல்லை ஒரு சம்திங் வீடியோவோ எதுவுமே சொல்லிட்டு இறந்து போகல. அவரோட டெத்துக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் இதை பத்தி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து ஃபேக் அலிகேஷன் வச்சுட்டாங்க இவர் மேல, அதனால தான் அவர் வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு எடுத்த வீடியோவில் வந்துட்டு அவர் அபியூஸ் பண்ண மாதிரியோ இன்டென்ஷனோட டச் பண்ண மாதிரியோ எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருபடி மேல போய் இங்க இருக்கிற ஆண்கள் நிறைய பேர் அவங்களுக்கு இருக்கிற வன்மத்தை எல்லாம் கொண்டு வந்து இங்க கக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பெண்கள் மேல வெறுப்பு இருக்கோ இதுதான் சான்ஸ் கொண்டு வந்து இங்க இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா நாங்கெல்லாம் வெளியே போனா இனிமே வந்து முள்ளு சட்டை தான் போட்டு போகணும், 4 சைடு வந்துட்டு தகரத்தை வச்சுட்டு போகணும், இப்படிதான் வந்துட்டு ஆண்கள் போகணும் அப்படின்னு சொல்லி பெண்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் இவனுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இதை வச்சு சில கண்டென்ட் வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை மீமா மாத்துறீங்க, இதை வச்சு ரேப் ஜோக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி ரேப்ஸ் அபியூஸ் ஹராஸ்மெண்ட்ஸை வச்சு இந்த மாதிரி ஜோக் பண்றது எவ்வளவு ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. மாதிரி நீங்க வந்து பேசுறதுனாலையும் இந்த மாதிரி பண்றதுனாலையும் நாளைக்கு உண்மையாலுமே ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் அவங்க இப்படி ஒரு வீடியோ நாளைக்கு எடுத்து போட்டா அதையும் யாரும் நம்ப போறது கிடையாது. பக்கத்துல இருக்கிற யார்ட்டையாவது எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொன்னா கூட அதையும் அவங்க நம்ப போறது கிடையாது. இது உண்மையாலுமே பாதிக்கப்படுற விக்டிம்ஸ் தான் மறுபடியும் வந்து பாதிக்கும். அதே போலதான் இந்த கேஸ்ல இவங்க தான் விக்டிம் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த நபர் உயிரோட இல்லாத இந்த சமயத்துல அவர் அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணாரு, அதனாலதான் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பேசக்கூடாது. அது தப்பு. அது எந்த அளவுக்கு அப்படி பேசுறது தப்போ அதே சமயத்துல இந்த பொண்ணு ஃபேக் அலிகேஷன் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறதுமே அந்த அளவுக்கு தப்பு தான். நம்மள்கிட்ட இருக்கிறது அந்த ஒரு வீடியோ மட்டும்தான். அதை மட்டும் வச்சு அங்க வந்து இதுதான் நடந்தது அதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்மளா ஒரு முடிவெடுத்து இங்க வந்து பேசக்கூடாது. அப்படி பேசுறது வந்து தப்பு. இப்போ இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு, அவங்க கண்டுபிடிச்சு சொல்லட்டும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கோம். நம்ம நினைக்கிறதா அங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் தெரியாம டச் பண்ணி அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருந்திருக்கலாம். இன்னொன்னு உண்மையாலுமே அவங்க ஃபேக் அலிகேஷன்ஸ் வச்சிருந்திருக்கலாம். இந்த ட்ரெண்டிங்காக வியூஸ் வரணும், நம்ம வந்து ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிற காரணத்தினால பண்ணியிருந்திருக்கலாம். இல்லாட்டி உண்மையாலுமே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணியிருந்திருக்கலாம். இதுல எது வேணா அங்க நடந்திருந்திருக்கலாம். இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோன்றதை நம்ம இங்க வந்து பேச முடியாது. இப்போ இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நடந்த ஒரு விஷயம், இல்ல அவங்க ஃபேக் அலிகேஷன் தான் உண்மையாலுமே வச்சிருக்காங்க அப்படின்னா அது தெரியாம ஏதாவது ஒரு டச் ஆனாலும் நாளைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இப்படி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் சில பேர்கிட்ட கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஃபேக் அலிகேஷன் இவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது இது மறுபடியும் உண்மையாலுமே பாதிக்கப்படுற பெண்கள் நாளைக்கு வந்து அவங்க வெளியே அவங்களுக்கு நடந்ததை சொன்னாலோ இல்ல வந்துட்டு சொல்லவே முடியாத லெவலுக்கு ஆகிடும் இந்த மாதிரி ஃபேக் அலிகேஷன்ஸ்லாம் வைக்கிறது. இதுல நிறைய பேருக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அங்கேயே சப்புன்னு 2 அரைஞ்சு கேட்க வேண்டியதானே, பக்கத்துல இருந்தவங்கள்ட்ட சொல்ல வேண்டியதானே, வீடியோ நம்ம இருக்கு எடுக்கிறீங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய கேள்விகளும் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க, இது பண்ணியிருந்தாங்க. ஒரு விக்டிம் வந்து அந்த சமயத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ ஏன் இதை பண்ணலன்னு சொல்லி கேட்கறதுக்கான இது வந்து நமக்கு கிடையாது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போடுறதுக்கான அதிகாரமும் நமக்கு வந்து கிடையாது. அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷன்ல என்ன தோணுது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் கிட்ட நான் வந்து பேசியிருக்கேன். அவங்க என்கிட்ட அதிகமாக சொல்லி இந்த விஷயம் பஸ்ல இப்படி ஒருத்தர் அவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா அவங்க அதை பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொன்னா நான் எப்படிமா கேட்கறது, என்ன ப்ரூஃப் அப்படிங்கறத தான் கேட்கறாங்க. ஏன் பப்ளிக்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் அப்படி பண்ணாலும் அங்க போலீஸ் பக்கத்துல இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் சொன்னா கூடவே அவங்களும் வந்துட்டு இதெல்லாம் ஒரு நாளைக்கு நிறைய பொண்ணுங்களுக்கு நடக்குதுமா, நிறைய பொண்ணுங்க வந்து சொல்றாங்க இதெல்லாம் பெரிய விஷயமாக்காதீங்கன்னு சொல்ற லெவலுக்கு தான் இங்க வந்து இருக்கு இப்ப. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி ஏதாவது ஒரு பொண்ணு வந்து சொன்னால் அந்த பொண்ணுகிட்ட ப்ரூஃப் கேட்குறாங்க. அந்த ப்ரூஃபுக்காக வீடியோ எடுத்தாலும் வந்துட்டு எதுக்கு வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லியும் கேட்குறாங்க. இதில் வந்து பாதிக்கப்படுற விக்டிம்ஸை வந்து நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. இந்த மாதிரி கேள்விகள் வந்துட்டு நாளைக்கு உண்மையாலுமே பாதிக்கப்படுறவங்களோட வாய்ஸை வந்து டவுன் பண்ணிடும். அவங்க வந்து வெளியே சொல்லவே பயப்படுவாங்க. இது மாதிரி நம்ம இதை வெளியே சொன்னாலோ இல்லை நமக்கு இப்படி நடந்ததுன்னு ஒரு வீடியோ போட்டாலோ நாளைக்கு வந்து இவனுங்கெல்லாம் எப்படி பேசுவானுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பயம் தான் அவங்களுக்குமே இருக்கும். பொண்ணு ஏன் வந்துட்டு திடீர்னு ஓடி ஒழிஞ்சிட்டாங்க, ஏன் அக்கௌண்ட் வந்து பிரைவேட் அக்கௌண்ட்டாக மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. இந்த அந்த அக்கௌண்ட் இதுதான், அந்த மூவ் அக்கௌண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தைகள்ல நிறைய ஸ்டோரிஸ் நிறைய கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் அவங்கள பத்தி வீடியோவில் கேவலமா போகும்போது யாரா இருந்தாலுமே அதை தான் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு ஃபேக் அலிகேஷன் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க அவங்கள வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணி பேசணும் அப்படின்லாம் நான் வந்து இங்க பேச கிடையாது. இதுல வந்து என்ன இங்க நடந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ வச்சு மட்டும் நம்ம பேசுறது தப்பு அப்படின்னு தான் நான் சொல்றேன். இதை வச்சு நிறைய ஆண்கள் வந்துட்டு அவங்களுக்கு இருக்க மிசாஜனியை கொண்டு வந்து முழுசா இங்க இறக்கிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி வந்து ரேப் ஜோக்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த விஷயத்த வந்துட்டு இப்படி வந்து ஆண்கள் நாளைக்கு பஸ்ல போனாலே இப்படிதான் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு வந்து பேசுறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கிற வன்மத்தை கொண்டு வந்து இவங்க கக்கிறவங்களா இருக்கட்டும், இதனாலேயும் சரி ஒரு ஃபேக் அலிகேஷன் வைக்கிறதுனாலையும் சரி இதனால பாதிக்கப்பட போறது நாளைக்கு உண்மையாலுமே பாதிக்கப்படுற விக்டிம்ஸ் தான் இதனாலையும் பாதிக்கப்பட போறாங்க. அவங்க நாளைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெளியே சொல்ல பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் இதுதான் இங்க நடக்க போகுது. ஸோ நீங்க எல்லாரும் வந்துட்டு ஜட்மெண்ட் வர வரைக்கும் அமைதியா இருங்க.
அந்த ஜட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதை நோக்கி உங்களோட கருத்துக்கள் என்னவா இருந்தாலும் அப்போ வந்து நீங்கள் பேசுங்க. இங்கே வந்து நான் நிறைய பார்க்குறேன், இங்கே வந்து அந்த இறந்த நபருக்கு வந்து ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும், இல்லை அங்கே உண்மையாலுமே என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கணும், அந்த எண்ணம் இங்கே எவனுக்குமே இருக்கிற மாதிரி தெரியல. அவனுக்கு இருக்கிற வன்மத்தை மட்டும்தான் வந்து கக்கிக்கிட்டு இருக்கான். அதுக்காக பேசுகிற மாதிரி யாருமே தெரியல. அங்கே உண்மையாலுமே என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிங்க, இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சா, இல்லை உண்மையாலுமே ஃபேக் அலிகேஷன் வச்சுதா, இல்லை வந்து அவர் உண்மையாலுமே மிஸ்பிஹேவ் பண்ணாரா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்கிற மாதிரி தெரியல. ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியல அங்கே இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இவங்க தான் விக்டிம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோன்ற கதைகளை நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க.